ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சாஃப்டான அதுவும் உங்களுக்கு சிரமமே இல்லாத ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப ஆரோக்கியமான கொழுக்கட்டை. இன்றைக்கி நாம் அரிசி மாவில் கொழுக்கட்டை பண்ண போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக எந்த மாவு தானே கேட்குறீங்க, அதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் மாவை நல்லா ஜலிச்சாச்சு. ஏன்னா மாவு எப்பயுமே நொர நொரன்னு இருந்துச்சு அப்படின்னா கொழுக்கட்டை நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு வராதுங்க. அதனால தான் நம்ம எப்பயுமே மாவை நல்லா ஜலிச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு நீங்கள் சுடு தண்ணி சேர்க்கணும், இல்லை வெதுவெதுப்பான தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. நார்மல் வாட்டரையும் நீங்கள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உப்பு போட்டதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நல்லா மாவு கிளறி விடலாம். இந்த கொழுக்கட்டைக்கு நீங்கள் மாவு பிசைறது ஈஸி, அதே மாதிரி பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாவு நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் கிடைக்கும். எப்போயுமே இந்த மாவு நம்மளுக்கு தெரியும், நம்ம சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் போடுவோம். அதாங்க நம்ம கோதுமை மாவு தாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெண்டாவது நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் யார் வேணாலும் சாப்பிட்லாம். நம்ம பச்சரிசி போட்டால் கூட கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஆனால் இந்த கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் கூட ரஃப்பாகவே இருக்காது. கொழுக்கட்டை அவ்வளவு சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. நான் இங்கே தேங்காய் திருவல் ப்ளஸ் கருப்பட்டி ரெண்டும் சேர்த்து வச்சுருக்கேன். இது மட்டும் போடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மல் கடலைப்பருப்பு அவிச்சு கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். இந்த பாசிப்பருப்பு ஏன் போட்டேன் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட இந்த பாசிப்பருப்பை உள்ளே ஆட் பண்ணி சாப்பிடல, நல்லா இது ஒரு டேஸ்ட் மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இதே நீங்கள் கடலைப்பருப்பு எந்த பருப்பு வேணாலும் அவிச்சிட்டு, ஆனால் பாசிப்பருப்பு மட்டும் அவிக்காதீங்க. கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு இந்த மாதிரி அவிச்சிட்டு கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி அதெல்லாம் ஆட் பண்ணுறதுல ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு நீங்கள் மாவு பிசைஞ்சு வைக்கிறது மட்டும்தான் கஷ்டம். மித்தபடி வேறு எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கொழுக்கட்டைக்கு. இங்கே பாருங்கள், ஒட்டவும் செய்யாது. நீங்கள் மாவு போட்டு தான் தேய்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தேவையில்லை. நீங்கள் ஒட்டாத அளவுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், மாவை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு இந்த கட்டையை வச்சு தேய்க்க முடியல அப்படின்னா கையால் கூட நீங்கள் நல்லா இப்படி தட்டி விட்டுட்டு கூட நீங்கள் உள்ளக்க நீங்கள் அந்த கலந்து வச்ச பூர்ணத்தை அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இன்னொருத்தவங்க சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன். கருப்பட்டி ரொம்ப ஆரோக்கியமானது. அது கூடவே நம்ம கோதுமை மாவில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கொழுக்கட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. உண்மையிலே அவங்க வேணுன்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க. எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் நீங்கள் சுட்டு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான கொழுக்கட்டை தான் இது. திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவ்வளோ நம்ம பச்சரிசியோட கோதுமை மாவில் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதே மாதிரி இன்னொரு உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். ஒட்டாமல் வருங்க. நம்ம மாவு போட்டு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. இங்கே பாருங்கள், நானும் ஒட்டாத அளவுக்கு தான் தேய்க்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. இது மாதிரி நம்ம புடிக்கொழுக்கட்டையும் புடிக்கொழுக்கட்டை மட்டும் இந்த கோதுமை மாவில் செய்யாதீங்க. ஏன்னா புடிக்கொழுக்கட்டை கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். இதே நீங்கள் எந்த மாதிரி கொழுக்கட்டை வைக்கும்போது சாஃப்டாக இருக்கும். அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம கொழுக்கட்டையை ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அவிக்க போயிடலாம். இப்போ அவிக்கிறதுக்கு நாம் இந்த பாருங்கள், இதெல்லாம் நான் கொழுக்கட்டை இன்னொரு கொழுக்கட்டையும் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ கொழுக்கட்டையை ரெடி பண்ணியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பிடிச்ச கொழுக்கட்டையை எப்போயுமே கொழுக்கட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அடியில் எண்ணெயோ இல்லை தண்ணியோ போட்டு வச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு ஒட்டாத அளவுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.